எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ரவிமோகன் மற்றும் ஆர்த்திக்கு இடையில போயிட்டு இருக்கிற விவாகரத்து வழக்கு பல சர்ச்சைகளை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வருது. சமீபத்துல இந்த விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வர வரைக்கும் ரவிமோகன் மாசம் 3 லட்சம் ஆர்த்தி மற்றும் பசங்களோட படிப்புக்கு கொடுக்கணும்னு நீதிமன்றத்தால தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஆர்த்தி மாசம் 40 லட்சம் கேட்டாங்க. ஆனா கோர்ட்ல 3 லட்சம் தர சொல்லி ரவிமோகனுக்கு சாதகமா தீர்ப்பு வந்ததா சொல்லி சோசியல் மீடியால பேசப்பட்டுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில ஆர்த்தியோட அம்மா சுஜாதா கொடுத்த பிரஸ் மீட் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல சுஜாதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தோட தீர்ப்பு ரவிமோகனுக்கு சாதகமா வந்ததா சொல்லி பிஆர் பண்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பசங்க 2 பேரோட படிப்புக்கு மட்டுமே வருஷம் 86 லட்சம் ஆகுது. இது இல்லாம நிறைய கிளாஸஸ் போறாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஆர்த்தி கேட்டாங்க. நீதிமன்றமும் ஆர்த்திக்கு 3 லட்சமும் பசங்க 2 பேருக்கும் தலா 1 லட்சம்னு மாசம் 5 லட்சம் தர சொல்லியிருக்காங்க. மேலும் ஆர்த்தியையும் மற்றும் 2 பசங்களையும் ரவிமோகன் சந்திச்சு பேசணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பை கொடுத்த ஜட்ஜுக்கு நன்றி. என் பொண்ணுக்கு விவாகரத்துல விருப்பம் இல்ல, அவ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. ஆனா ரவி இன்னுமே கெனிஷா கூட தான் வாழ்ந்துட்டு வராரு. அவர் தான் பசங்களை பார்க்க வராம கெனிஷா கூட ரவி தங்கி இருக்கிற இடத்துக்கு பசங்களை வர சொல்றாரு. பசங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போக விருப்பம் இல்ல. ஆனா இவர் பிரஸ் மீட்ல நாங்க ஏதோ பசங்களை பார்க்க விடலன்னு பேசுறாரு. கெனிஷா பேச்ச தான் இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. பிளாக் மேஜிக் எதுவும் நாங்க பண்ணல, கெனிஷா தான் அவரை பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒரு பொண்ணால இவங்க வாழ்க்கை பிரியக்கூடாதுன்னு ஆர்த்தி நினைக்கிறா. அதுக்காக அவ தொடர்ந்து போராடுவா அப்படின்னு கண்கலங்கி ஆர்த்தியோட அம்மா சுஜாதா பேசியிருந்தாங்க. மேலும் ஆர்த்தியும் சோசியல் மீடியால வேற ஒரு பொண்ணுக்காக மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போற கணவர்கள் தான் அதிகம்னு சொல்ற விதமா நிறைய போஸ்டர் ஷேர் பண்ணி ரவிமோகனை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரவிமோகனே இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரதிருஷ்டவசமா இன்னுமே சிலர் நீதிமன்றத்தை அவமதிக்கிற விதமா செயல்பட்டுட்டு வராங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆர்த்தி மற்றும் எங்களோட 2 பசங்க கூட ஒரே ரூம்ல இருக்கவே மாட்டேன். எப்போதுமே சந்தோஷமா இருங்க, உங்க நண்பர்களை கவனமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு ரவிமோகன் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தன்னோட 2 பசங்களை ஆர்த்தி கூட சேர்ந்து சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு அவரோட மாமியார் மற்றும் நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. இப்படி ரவிமோகன் மற்றும் ஆர்த்தியோட விவாகரத்து வழக்கு நாளுக்கு நாள் பேசுபொருளாவே மாறிட்டு வருது. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.